unsafe environment for women going out over 8 pm. 8 மணிக்கு மேலே, அதாவது நைட் வந்து வெளியே போனாங்கன்னா, unnecessarily வெளியே போனாங்கன்னா, it's an unsafe environment. ரெஸ்பான்சிபிள். அந்த சேஃப் எப்படி ஆக்கணுமோ அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். 1.4 மில்லியன் வருதுன்னா இதை யூஸ் பண்ணு, உன்னால என்ன பண்ண முடியுமோ மக்களுக்கு அவேர்னஸ் ரைஸ் பண்ணு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஜே பைரவ், மதன் கௌரி, ஜேகே இவங்க 3 பேர் யார், அவங்கள பற்றி ஜேகே ப்ரோ ஏன் எப்படி பேசியிருக்காரு அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் வீடியோ போட்டாலும் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க, ஐ மீன் கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே அவரோட வாயால் நான் தப்பு பண்ணாலும் இல்லை தப்பான வீடியோ போட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணாதான் நான் திருத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம சும்மாவே பண்ணுவோம், இவர் வாண்டடாக வந்துட்டு என்ன கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏஜே பைரவ் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோக்கு ஜேகே ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். பைரவ் கதைக்கே வருவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ரீலை வந்து நம்ம பார்த்துருவோம். இது வந்து 1.4 மில்லியன் லைக்ஸ் போயிருக்கு இந்த ரீலுக்கு. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். இதுக்கு எப்படி கம்பேரிஷன் வந்ததுன்னு தெரியல. பட் அந்த வீடியோ புரியல அப்படின்னா நீ இந்த வீடியோ போட்டிருக்கவே கூடாது. அப்போ இந்த வீடியோ கிளிப்பே வேஸ்ட்டு. அவங்க அப்பா அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியே போகாதமா, கெட்ட பசங்க நிறையா இருக்காங்க, அவனுக்கு ஏதாச்சும் நடந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இல்லைப்பா வெளியே நல்ல பசங்க இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அவங்க அப்பா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, நான் அந்த குளத்துல போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இருந்துட்டு அங்கே முதல்ல இருக்குப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அவங்க அப்பா இருந்துட்டு பரவாயில்லாமல் அங்கே மீன்களும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த பொண்ணுக்கு ஒரு சைக்கோட் ஆகுது. அப்போ யார் இருந்தாலும் தப்பு நடக்கிறது நடக்க தான் செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா சொன்னதை அக்செப்ட் பண்ணுது. சரி வாங்க அடுத்த வீடியோ கிளிப்பை பார்க்கலாம். இட்ஸ் an unsafe environment for women going out over 8 pm. 8 மணிக்கு மேலே, அதாவது நைட் வந்து வெளியே போனாங்கன்னா, unnecessarily வெளியே போனாங்கன்னா, இட்ஸ் an unsafe environment. எஸ், ஐ அக்ரி. இட்ஸ் an unsafe environment for women. unsafe ஆயிருந்தா என்ன பண்ணணும்? கரெக்ட்டா? அதுக்கு என்ன பண்ணணும்? அவேர்னஸ் ரைஸ் பண்ணணும். அதை பண்றதை விட்டுட்டு பெண்கள் வெளியே போகாம இருக்குது, இது எப்படி அதுக்கு சொல்யூஷன் ஆகும்? 1.4 மில்லியன் வந்து நீ என்ன சொல்ல வரது முக்கியம் இல்ல, நீ எந்த இன்டென்ஷன்ல சொல்ல வரது முக்கியம் இல்ல, அது எப்படி சேருதுன்றது முக்கியம். நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது நல்ல இன்டென்ஷன்ல சொல்றேன்னா அது ஏன் சேராத சொல்லி. பட் பாக்குறேன் அதே மாதிரி ஏத்து பண்றது என்னால டிசைட் பண்ண முடியும். பாக்குறேன் தப்பா ஏத்துக்கறானா நீ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் தான். சரி ஓகே, இந்த கடைக்கு ஒரு 8 மணிக்கு மேல வெளியே போக கூடாதுனா வாட் கம்ஸ் அண்டர் நெசசரி அண்ட் வாட் கம்ஸ் அண்டர் அன்னெசசரி எனக்கு புரியல. இந்த வீடியோ கிளிப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் அவர் என்ன சொல்ல வராருன்னு நான் ஒரு பாயிண்ட்ஸ் வைஸாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்சேஃபாக இருக்குது, அதை சேஃபாக ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் வந்துட்டு அவேர்னஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் சொல்கிற கருத்து வந்துட்டு அவருக்கு என்ன முக்கியமாக இருக்குன்னு முக்கியம் இல்லையா, நம்ம பார்க்குற வியூவர்ஸ் நாம் எப்படி எடுத்துக்கிறோமோ அதுதான் முக்கியம். நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அது மொத்தம் ஒரு 5 நிமிஷமாக சேஃப்டியை வந்துட்டு அதிகப்படுத்தணும், பொண்ணுங்களை வந்துட்டு வெளியே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது, அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறாரு, அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணார் இவ்வளோ நாளா? மாட்டினாடா மானஸ்த, இது அபாண்டமான குற்றச்சாட்டு, வேணும்னா வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தில் வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். ஸோ கம்மிங் டு தி ஆர்கியூமெண்ட் செஷன். இவர் இவ்வளோ நேரம் முக்கி பேசினதுலேருந்து எனக்கு சைக்கோட்டான 5 கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு சைக்கோட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, அவர் சொன்னது என்னெல்லாம் 8 மணிக்கு டின்னர் டைம், அப்புறம் எப்படி அவர் சாப்பிட போவா, 8 மணின்றது நெசசரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னா,
8 மணிக்கு என் வீட்டு பக்கத்துலேயே நிறையா கடை இருக்கும். அப்படி இல்லை அங்கே ஃபுட் நல்லா இல்லை அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் ஏன் ரொம்ப தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போய் சாப்பிட்டு வரணும் தனியாக? என்னோட செகண்ட் கொஸ்டின். சரி, உங்கள் பேச்சை கேட்டு நான் வந்துட்டு 8-9 மணிக்கு மேலே தாட்டுறேன் வெளியே என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு நடந்துருச்சு, ஓகேவா. என் பொண்ணுட்டு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது போகாத அப்படின்னு. உங்கள் மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு அவள் போகிறான், அவளுக்கு அந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணுவீங்களா? இல்லை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டா, என் பொண்ணை நீங்கள் திருப்பி தெரியுங்களா? நக்கின்னு இருக்க வேண்டியதுதான். இதுக்கு எங்கள் அண்ணன் சொன்ன ஆன்சர் தான் கரெக்டு. ஏஜே பைரவ் இந்த தம்பி நல்லா தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பா. அப்படி சமீபத்தில் யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த பையனை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தோம், சமீபத்தில் தம்பி ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. அது என்ன நீங்களே பாருங்க. அது ஒரு அப்பா அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாப்லையா 8 மணிக்கு மேல வெளியில போகாது. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க வெளியில நல்லவங்களும் இருக்காங்க, எதுவும் தப்பா நடந்துராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாளைக்கு நான் அந்த லேக்ல குளிக்க போறேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது இல்லப்பா அதுல முதலையும் இருக்கு. முதல்ல இருந்தா என்ன, அதான் அழகான மீன்கள் நிறைய இருக்குல்ல, எனக்கு என்ன ஆக போகுதுன்னு அப்பா கேட்கிறாரு. அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இதுக்கு தான் அப்பா 8 மணிக்கு மேல வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க. எல்லா இன்ஃபுளுசரும் போட்டு அடிக்கிறாங்க. என்னன்னு அடிக்கிறாங்கன்னா, குளத்துல முதல்ல இருந்துச்சுன்னா அந்த முதலையை பிடிச்சி வெளியில தூக்கி போட்டு நீ அந்த குளத்துல குளிக்கிற விட்டு அந்த அவ்வளவு பெரிய குளத்தை யூஸ் பண்ணாமலே விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறேன். ஏஜே பைரவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதே, என்னோட ஒரு சந்தேகத்தை நான் சொல்றேன். குளத்துல ஒரு 3 முதல்ல இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சுன்னா சப்புன்னு வெளியில அடிச்சு தூக்கி போட்டு நான் வாட்டு குளிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா எனக்கு எத்தனை முதல்ல இங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நான் எக்ஸாக்ட் இந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். பாக்குறதுக்கு அழகான மீன் மாதிரி அமுக்கமா இருக்காங்க, டக்குன்னு முதலையா ஒரு மாதிரி ரேப் பண்ணி விட்டுறாங்க. இப்படி இந்தியா இருக்கிற நிலைமையில ஒரு அப்பனா என் பிள்ளைய சேஃப் கார்டு பண்ண பாப்பனா இல்ல முற்போக்கு பேசுவானா? இன்னொரு கூட்டம் சொல்றாங்க இன்ஃபுளுசர்னா அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும், அதை விட்டுட்டு எஸ்கேப் ஆக கூடாதுங்க. முதல்ல நான் என் பிள்ளைய முதலிட்ட இருந்து காப்பாத்தணும்டா, அப்புறம் தான் அதை எப்படி அடிச்சு கொள்றதுன்னு யோசிக்க முடியும். 3வது கொஸ்டின். ரீசண்டாக லாஸ்ட் 3 மாதத்தில் எவ்வளவோ ரேப் கேஸ் நடந்தது. சின்ன பொண்ணு கொண்டு ரேப் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை ரேப் கேஸ் அவேர்னஸ் வீடியோ போட்டுருக்கீங்க? 1 மில்லியன் வியூ வச்சுருக்கணும்னு போடணும்னு அவசியம் கிடையாது. 8 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறோன்னு போடலாம். 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் சொன்னால் ஒரு 800 பேர் கேட்க மாட்டாங்க, இல்லை 8 பேர் கேட்க மாட்டாங்க. அப்படி அந்த 8 பேரும் கேட்கல அப்படின்னா யூ ஆர் நாட் இன்ஃப்ளூயன்சர், யூ ஆர் ஏ என்டர்டெய்னர் ஃபார் வியூவர்ஸ். ஏன் இப்படி பார்க்கறாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. சரி, ஃபீல் பண்ணாத. 5வது பாயிண்ட். நீ இன்ஃப்ளூயன்சர்னு நீ வாயா சொல்கிற அப்படின்னா அதை எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டு. அதுக்காக இன்ஸ்டா நீ ஒரு வீடியோ போட்டேன்னு வை, நான் அதை ப்ரூஃப் பண்ணி உனக்கு ஏன்டா காட்டணும் அப்படின்னு. அப்போ நீ ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் உனக்கு சொல்லவே கூடாது. நான் மக்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு போய். ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்னால் நீ சொன்னாதான் அங்கே ஓட்டே மாற்றி எப்படி கதிங்களை வச்சான். அவன் சொல்லலாம் காலர் வச்சு கூட்டு நான் இன்ஃப்ளூயன்சர்னு, நீ ஓவாயிரம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லவே கூடாது. ஸோ மக்களை இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, நீங்களும் பார்க்க மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மதன் கௌரியை பற்றி இவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஜேகே ப்ரோ பார்த்தே ஆகணும். ஸோ கமெண்ட்டில் ஜேகேன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு நமக்கு ரிப்ளை பண்ணி ஆகணும். இந்த 5 கொஸ்டினுக்கும் அவர் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் சொன்னதை தான் அவர் பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணதில்லை. அவர் போட்ட வீடியோவுக்கு நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ அவர் ரிப்ளை பண்ணுவாரா மாட்டாரா, இந்த வீடியோ அவருக்கு போகுமா போகாதா பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் எஸ்எஸ் ஸ்குவாட்.